வெல்கம் டு சச் மல்டி கிசின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் ஈரல் மசாலா. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. மட்டன் ஈரல் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: அரை கிலோ ஆட்டு ஈரல், 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 பெரிய வெங்காயம், சிறிது கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, 1 கப் தண்ணி. ஃபஸ்ட்டு ஈரலை கழுவிட்டு 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு பெரிய பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற ஈரலை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஈரலோட கலர் கொஞ்சமாக மாறி இருக்கு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வச்சு ஈரலை வேக விட்டுடலாம். இந்த டைமில் தண்ணி சேர்க்க வேணாம். மசாலா கூட நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஈரல் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1 கப் தண்ணி சேர்த்து ஈரலை வேக விட்டுடலாம். ஆட்டு ஈரலில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி கொடுக்கலாம். தண்ணி ஊற்றி 10 நிமிஷத்தில் ஈரல் நல்லா வெந்துடுச்சு. மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையை மேலே தூவிட்டிங்கன்னா மட்டன் ஈரல் மசாலா ரெடி. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.